அண்மை செய்தி. விழுப்புரம் இல்லத்திலிருந்து சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார் அமைச்சர் பொன்முடி. சென்னையில் திராவிட கழகம் சார்பாக நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய விஷயங்கள் சர்ச்சையாகி அதனால் அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் விழுப்புரம் தன்னுடைய இல்லத்திலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறார். சென்னையில் தபதிக கூட்டத்தில் பேசியது சர்ச்சையான நிலையில் தற்பொழுது பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அவர் சென்னை விரைந்திருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. வனத்துறை அமைச்சர் பொன்முடி கடந்த 2 நாட்களாக விழுப்புரத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தார். இன்று காலை தற்போது அவர் இல்லத்திற்கு வந்தார். இந்த நிலையில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை அன்பகத்தில் திக சார்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைச்சர் பொன்முடி பேசிய சம்பவமானது சமூக ஊடகங்களில் வெறும் வைரலை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பல்வேறு கட்சித் தலைவர் கனிமொழி உள்ளிட்ட திமுக மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் அவரது பேச்சுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அவரது துணை பொதுச் செயலாளர் பதவியினை பறிக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை வாயிலாக தெரிவித்த நிலையில் அந்த சம்பவமானது விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அமைச்சர் இங்கு உள்ளூரில் அவரது இல்லத்தில் இருந்த நிலையில் அவர் திருக்கோயிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தற்போது விழுப்புரம் இல்லத்திற்கு வந்தார். அந்த விழுப்புரம் இல்லத்திற்கு வந்த செய்தியை கேட்டவுடன் அவரது ஆதரவாளர்கள், அமைச்சரின் ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு இங்கு வந்து அவரை சந்திக்க பார்க்க முற்பட்டனர். அப்பொழுது அவர் அனைவரையும் யாரையும் சந்திக்க மறுத்துவிட்ட அவர் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு சென்னை இல்லம் நோக்கி சென்றுள்ளார். அவர் சென்னை இல்லத்திற்கு சென்று அங்கிருந்து அவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் அங்கிருக்கின்ற உடன் இருக்கும் கட்சியினர்கள் அவங்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். இந்த பொன்முடி அவர்கள் சர்ச்சையான முறையில் பேசி பதவி பறிபோன சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியினரிடையும் அவரது ஆதரவாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விரைந்திருக்கிறார் அமைச்சர் பொன்முடி. முதலமைச்சரை நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.